வளர்ற பருவத்தில் சின்ன வயசில் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலில் உங்களோட சின்ன வயசில் இந்த மாதிரி ஆசையாவோட ஒரு மிகப்பெரிய ஜவுளி நிறுவனத்தை நம்ம நிர்வகிப்போம், முன்னாடி நிற்போம் அப்படின்னு ஏதாவது கனவு கண்டுண்டா? எப்படி? கனவுன்னு சொல்ல முடியாதுங்க. பட் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே வந்து என்ன சொல்லி வளர்த்தாங்க, என்ன சொல்லி விதைச்சாங்கன்னா ஒரு பெரிய நிறுவனமாக இருக்குது, இதை காலங்காலமாக இருக்க நிறுவனத்தை இன்னும் காலங்கள் கடந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துருக்காங்க. சின்ன வயசுன்னு சொல்லணுன்னா ப்ரிசைஸ்லி ஒரு 7வது 8வது படிக்கும் பொழுதுலேருந்து அந்த மாதிரி தான் சொல்லி நல்லா படிக்கணும், நல்லபடியாக பண்ணிவிட்டு கடையை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தோம். அப்பா அம்மா 2 பேரும் சொன்னாங்களா? இல்லை 2 பேரும் சொன்னது தான். ஓகே. அப்பா வந்து என்றைக்கும் இம்போஸுங்கிறதெல்லாம் இல்லை, பட் அவங்களுக்கு என்றைக்குமே அது வந்து பிரியப்பட்டாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ்குள்ளே வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது பிரியப்பட்டாங்க. என்றைக்கும் அவங்க வந்து இம்போஸ்ன்னு பண்ணது கிடையாது, இதை தான் செய்யணும், இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு என்றைக்குமே எந்த விஷயத்துலையுமே இம்போஸ் பண்ணது கிடையாது. இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அது அவங்களோட ஒரு ஸ்டைல். ஆமாம், ஒரு சாதுரியம்னு வச்சுக்கோங்க. இல்லை அவங்க சொல்லிட்டாங்க, பட் உங்கள் மனசில் ஏதாவது நான் இதுவாக ஆயிருக்கலாம் அல்லது குடும்பத்தின் சூழ்நிலை அப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எப்பயாவது நினச்சதுண்டா? இல்லை, அப்படின்னு சொல்லணும்னா நான் நினச்சது வந்து டாக்டர் ஆகணும். நானே என்னோட கூட படித்த இன்னும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஆகணும்னு நினச்சோம். அதில் கூட படித்த ஒரு பையன் டாக்டர் ஆகிட்டான். ஸோ பிஸ்னஸ் நம்ம ஆசைகள்னு ஒன்று இருக்குது, சில இது தேவைகள்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி இது வந்து ஒரு அத்தியாவசியம்னு தேவைப்பட்டது, அதனால் பிஸ்னஸ்குள்ளே வர மாதிரி ஆச்சு. ஒரு அறிஞர் கன்ஃபியூஷியஸோட ஒரு வார்த்தை இருக்குது, என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ நீங்கள் இம்மென்ஸாக அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக ஒரு நிறுவனம் அப்படின்னாலே அதோட பொருட்கள் ஃபேமஸ் ஆகும். நம்ம பார்த்துருக்கலாம், எந்த நிறுவனமாக இருந்தாலும் பொருட்கள் வந்து தரமாக இருக்கா, குறைவாக இருக்கா, மக்களுக்கு பயன்பாடாக இருக்காங்கிற மாதிரி ஃபேமஸ் ஆகும். ஆனால் ஒரு மஞ்சப்பை வந்து ஒரு யூஎஸ்பியாக ஒரு அடையாளமாக மாறுறது எனக்கு பின்னாடியே அது இருக்குது. காலம் தொட்டு மஞ்சப்பை, நான் சொல்கிறது வந்து என் தாத்தா காலத்துலேருந்து இல்லை அவங்க அப்பா காலத்துலேருந்து என்னால் வரையறுக்க முடியல. ஒரு 50 வருஷத்துக்கு மேலே மஞ்சப்பை ஜீவித்து இருக்குது அப்படின்னா சாரதாஸ் தான் அதற்கு காரணம். அதோட பின்புலம் ஏதாவது ஐயா அவங்கள்ட்ட பகிர்ந்துருக்காரா, சொல்லியிருக்காரா? இல்லை, பின்புலம்னா என்னன்னாங்க, இன்னைக்கு இப்போ புதுசாக பயோடிகிரேடபிள் அப்படின்னு நிறைய இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இருந்தது பிளாஸ்டிக்கு முன்னாடி இருந்ததுன்னா நம்மளோட மஞ்சப்பை தான். ஸோ அதை வந்து எல்லா ஊருக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கிளியராக இருந்தாங்க. ஏன்னா ஒரு வாடிக்கையாளர் அவங்களே நம்மளோட விளம்பரதாரராக ஆகிறது வந்து இந்த மஞ்சப்பை மூலியமாக. மிச்சம் வேறு பையெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாரையும் அந்த மாதிரி பொருட்களை வந்து அதிகமாக வீட்டுக்குள்ளேயே வச்சுருவாங்க, இல்லை எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து அந்த மக்கள் வச்சுருக்க அவங்க பீரோக்குள்ளே அந்த பணத்தை முடிஞ்சு பீரோவில் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் கொண்டு போய் இங்கே ஒரு மார்க்கெட்டுக்கோ எதுக்கோ போகிறதா இருக்கட்டும், அவர் அதையும் தாண்டி ஒரு சீர் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு நகை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மஞ்சளுங்கிறதுனால நம்மளோட வழிமுறையில் வந்து ராசி மங்களகரம் அப்படிங்கிறது அர்த்தம். அதை அந்த காலத்திலே உணர்ந்து தான் இது எல்லார்கிட்டையும் இது போகணும், கடை பேர் எல்லார் மனசுலையும் பதியணும், எல்லார் வீட்லேயும் இருக்கணுங்கிறது அப்போவே அவங்க அந்த காலத்திலே வந்து முடிவு பண்ணாங்க. அதோட ரெஃபரன்ஸ் இன்னைய வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ எடுத்துகிட்டு இருக்க நிறையா திரைப்படங்கள் அந்த பழைய டைமில் ரிலவன்ஸாக எடுக்கிற மாதிரி ஃபிலிம்ஸில் இப்போவும் அதுக்கான அடையாளங்களாக நிறைய இதில் வந்து மஞ்சப்பை மாட்டியிருக்க மாதிரி நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரு நிறுவனம் அப்படின்னா எண்ட் யூசர் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா நிறுவனத்தோட தாரக மந்திரமாக இருக்கும், சூட்சமமாக இருக்கும். ஐயாவுக்கு எப்படி தெரியும் நம்மளோட நிறுவனம் கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரும், அதுவும் இந்த அளவுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கணிப்போ பார்வையோ எப்படி அவருக்கு தோணுச்சு அந்த ஏஜில்? அவங்க வந்து ஒரு விஷனரின்னா தமிழில் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு தீர்க்கதரிசி. யாருக்கு எப்போ என்ன எதை எப்படி கொடுக்கணுங்கிறத அவங்க நல்லா உணர்ந்தவங்க. அதுபடி தான் இந்த அவங்களோட பர்சனல் லைஃப்பும் பண்ணியிருக்காங்க, அவங்க நிறுவனத்தையும் அந்த மாதிரி தான் நடத்தியிருக்காங்க. இல்லை, கொடுக்குற பொருள் வந்து தரமாக எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருந்தாங்க. அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது வந்து மக்கள் மனசில் கண்டிப்பாக பதிஞ்சிரும். ஆஸ் அன் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா பார்லேஜி பிஸ்கட் எடுத்துக்கோங்க. இப்போ அது சில ஊரில் இருக்குது, சில ஊரில் இல்லை. மக்கள் டிமாண்ட் பண்ணுறாங்க அதை இன்னும் பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணுங்கன்ட்டு. ஏன் அப்படின்னா அது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் சேர்றது, விலையும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது, குவாலிட்டியும் இருக்கிறது. அதுதான் அவங்களோட ஐடியா. ஐயா வளர்ந்த காலத்தில் எவ்வளவோ தொழில் விஷயங்கள்லாம் இருந்திருக்கும், எந்த ஃபீல்டுக்கு வேணால் போயிருக்கலாம். துணியை தேர்ந்தெடுத்துறதுக்கான காரணம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு தெரியுமா, இந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும், நம்ம ஜவுளி நிறுவனம் பண்ணணும் அப்படின்ட்டு?
இது மட்டும்தான் பண்ணணும்னு முடிவுன்னு சொல்ல முடியாதுங்க. பட் இதை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு பிரதான காரணம்னா ஆள் பாதி அடை பாதி. என்றைக்கும் இதுக்கான மார்க்கெட்டுங்கிறது ஒரு டிமாண்டுங்கிறது காலத்துக்கும் மனித இனம் இருக்கிற வரைக்கும் இந்த டிமாண்டுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து நம்ம சரியாக நல்ல முறையில் பண்ணால் காலத்துக்கும் அந்த தொழில் வந்து நிலைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம், சிந்தனை, ஆசை. அதுபடி தான் கடைசி வரைக்குமே இருந்திருக்காங்க. அதை நோக்கி தான் நாங்களும் பயணிச்சிட்ருக்கோம். ட்ரெண்ட் என்னென்னா 10 வருஷம் 15 வருஷத்தில் நம்ம பார்த்தது என்னென்னா, ஒரு நிறுவனம் தன்னோட கிளைகளை ஆலமரம் மாதிரி பரப்பிக்கிட்டே இருக்கிறது. ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்களில் அதை வந்து விஸ்தரிக்கணும், விரிவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சாரதாஸ் அந்த மாதிரி மற்ற ஊர்களில், உதாரணத்துக்கு சென்னையில் நம்மளோடது செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் மற்ற ஊர்களில் பயணம் பண்ணணும் அல்லது விழுதா ஆழமாக ஊனணும் அப்படின்னு நினைக்கலையா? என்ன அது, அதோட சூட்சம் என்ன? பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, கிளைகள் ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கு, கிளைகள் ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லுனாங்க. அவங்க அதிகமாக திரும்பியும் சொன்னது வந்து என்னென்னா, அகலமாக போகாமல் ஆழமாக போங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்க என்றைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்றைக்குமே வந்து இருக்க இடத்துல நல்லபடியாக திறமையாக பண்ணி எல்லோரும் வந்து சொல்லுவாங்க, நான் எல்லா ஊருக்கும் கடையை திறந்து எல்லோரும் வரணுன்ட்டு. அவங்க வந்து எப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு கடைக்கு உலகத்துலேருந்து வந்து எல்லோரும் என் கடையை பார்க்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க வந்து அதுலேயும் ஒரு விஷனரியாக தான் இருந்தாங்க. அதை நோக்கியும் பயணித்து அதுலேயும் வெற்றியும் பெற்றாங்கன்னு தான் சொல்லணும். நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை. நம்ம இருக்க இடம் இல்லை, அதை சொல்லியிருக்காங்க. கேட்குறவங்க இவங்க கடை திறக்கிறாங்க, அவங்க அங்கே திறக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, அந்த ஊரில் இருக்கவங்க அவங்கள வந்து அவங்க கடைக்கு வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க, அதனால் திறக்கிறாங்க. எனக்கு உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் என்ன இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, தீர்க்கதரிசிங்கிற வார்த்தை சொன்னீங்க ஐயாவை பற்றி. காலம் சென்ற அவரோட நினைவுகள்லாம் நம்ம இப்போ பேசுகிறப்ப சின்ன சின்ன பஞ்ச் லைன்ஸ் நிறைய, வாழ்க்கைக்கு உதவுற அகலமாக போகிறத விட ஆழமாக போகிறது ரொம்ப முக்கியங்கிற வார்த்தையும் இப்போ நீங்கள் உபயோகிச்சிங்க. ஸோ சின்ன சின்ன அந்த லைன்ஸ் வந்து வாழ்ந்தவங்களோட சாட்சியாக இன்னமும் நம்மளோட அந்த வார்த்தைகள் இருக்குங்கிறது பெருசு. அது மேபி நீங்கள் பையனாக இருக்க காரணத்தினால நிறைய கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்பா சொன்ன விஷயங்கள்னு ஏதாவது இருக்கா? சொல்லியிருக்காங்க, நிறையா சொல்லியிருக்காங்க. அது நிறையான்னா பர்டிகுலராக ஒரு விஷயத்தை நோக்கி இல்லை ஒரு சூழ்நிலை நோக்கின்னு சொன்னதை விட கேஷுவலாக ஒரு யதார்த்தமாக சொல்லும்போது அப்படியே நோட் பண்ணிக்கிறது தான், மைண்டில் ஏற்றிக்கிறது தான். அப்படிங்கும்போது அவங்க அடிக்கடி சொல்கிற இது வந்து பேராசை கூடாது, பேராசை இருக்கலாம், பேராசை இருக்கணும். பேராசை இருந்துச்சுன்னா என்றைக்குமே அது ஒரு ஹெல்தியான க்ரோத். எல்லாரும் நம்ம நிறுவனத்தை பற்றி பேசணும், நம்ம உழைப்பை பற்றி பேசணும், பிஸ்னஸ் மாடலை பற்றி பேசணும். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. பேராசை தான் இருக்கக்கூடாது, பேராசை இருக்கலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நல்ல வார்த்தை, பேராசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. பேராசை அழிச்சிடும் ஒருத்தரோட எண்ணங்களை. என்எஸ்பி ரோடில் சாட்சியாக நிற்கிது, ஒரு 50 வருஷமாக ஒரு சாட்சியாக நிற்கிது நம்மளோட நிறுவனம் சாரதாஸ் அப்படிங்கிறது. பொதுவாகவே ஜாகிரபிக்கலாக ரொம்ப கூட்டம் நிறைந்த இடம், திருச்சியில் ரொம்ப 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 ஜன நெருக்கடி வாய்ந்த இடம். ஏன்னா பொதுவான எல்லா பஜார்ஸும் இங்கே தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் விஸ்தரிப்பாக இருக்குது. உங்களோட பார்வை என்ன? என்எஸ்பி ரோடாக இருக்கட்டும், பெரிய கடை வீதியாக இருக்கட்டும், சின்ன கடை வீதியாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி இன்னும் மேலோங்கி இருக்கணும், கட்டமைக்கப்படணும்? ஏன்னா டிராஃபிக்ங்கிறது இன்றியமையாத ஆயிடுச்சு திருச்சி முழுக்கவே. அதுலேயும் குறிப்பாக என்எஸ்பி ரோடு அப்படிங்கிறது திருவிழா காலங்களில் கேட்கவே வேணாம், நார்மலான டேஸ்லையுமே இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜாகிரபிக்கில் அந்த பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குது? என்னென்ன பண்ணால் மேம்படலாம் அப்படின்ட்டு? என்எஸ்பி ரோட் மட்டும்னு சொல்லாமங்க, மெயினாக என்ன சொல்லணும்னா மலைக்கோட்டை தாய்மானர் சுவாமி முதல்ல அதை தான் வந்து சொல்லணும். அடுத்தது காந்தி மார்க்கெட் இருக்குது. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கடை வீதியாக இருக்கட்டும், பெரிய கடை வீதியாக இருக்கட்டும், என்எஸ்பி ரோடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டபிள்யூபி ரோடு, இதெல்லாமே வருது. எப்பயுமே ஒரு ஊரோட அடையாளம்னு பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு என்னெல்லாம் இருந்திருக்கோ அதெல்லாம் என்றைக்குமே வந்து தொடரணும் அப்படிங்கிற பகுதியில் தான் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கோம். இந்த ஏரியாங்கிறது வந்து காலங்காலமாக இருந்துட்டு இருக்கு. இது அப்படியே தொடர்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வழிவகை செஞ்சு பண்ணாங்கன்னா அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு ரகம். நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாலே, ஒரு 10 சொந்தம் வந்தாலே 10 பேர்த்தையும் கவனிக்கிற முறைங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சது பண்ணுறதுங்கிறது. கஸ்டமராக வர்றப்ப இன்னும் அதோட போராட்டம் ஜாஸ்தி அப்படிதான் சொல்லணும், அந்த வார்த்தை தான் சொல்லணும். கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுன்னு
ஐயா சொல்லியிருக்காங்களா, கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்களா நீங்கள்? அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? சிம்பிளாக சொல்லுனாங்க. அவங்க எப்பயுமே சொல்கிறது வந்து வாடிக்கையாளர்கள் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி அது நம்ம கடை, அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இது அவங்க கடை. ஸோ இது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். இங்கே ஒரு கஸ்டமர் உள்ளே வந்துட்டாங்கன்னா இது அவங்க இடம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க கடைன்னு கூட சொல்ல முடியாது, அவங்க இடம் மாதிரி தான் வந்து. நான் பார்த்துருக்கேன், எல்லாரும் எங்கே வேணால் உட்காரலாம், என்ன வேணால் செய்யலாங்கிறதெல்லாம் உண்மையிலே அப்படி தான் இருக்குது. அந்த ஒரு ஆம்பியன்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்குமே அதுதான் நாங்கள் வந்து பண்ணோம். அது திட்டமிட்டு பண்ணதா ஐயா? எப்படி அது? இல்லை, திட்டமிட்டதுன்னு கிடையாதுங்க. அது வந்து எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு கோயில் போகிறோம், கோயில் போகும்போது என்ன ஆகுது, நம்ம கோயில் போகிறது சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு, வேண்டுதல் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு. பட் அது மட்டும் இல்லையா, நம்ம அங்கே போகிறோம், குடும்பத்தோடு போகிறோம், நமக்கு ஒரு டயர்ட்னஸ் வருது, நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம், அசருவோம், அங்கே குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடும், அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? கோயிலில் இருக்கவங்க நம்ம அதை தடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஐயா ஒரு கோவில் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி இது அவங்கள பொறுத்த வரைக்கும் கோயில் தானே. எல்லாரும் சொல்லுவாங்க செய்யும் தொழிலே தெய்வம்ன்ட்டு. எவ்வளோ பேர் அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி இருந்தாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் இவங்க வந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. இங்கே இருக்க பணியாளர்கள் முதற்கொண்டு அந்த விஷயம் வந்து அவங்களும் அதை அப்படி தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த எல்லா விஷயமுமே வந்து தெரியும். நான் சில விஷயம் பார்த்துருக்கேன், எந்த கஸ்டமராக இருந்தாலும் ஐயாவை அணுகலாம். ஏன்னா ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க, அணுகலாம், பேசலாம். நான் ஒரு முதலாளி ஒரு இடத்துல தான் இருப்பேன்ட்டு இல்லாமல் பறந்துபட்டு காற்று மாதிரி அவர் இங்கே கடை சின்னதாக இருக்கப்பையும் விஸ்தரிப்பாக இருக்கப்பையும் அங்கங்கே போனதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், உதாரணத்துக்கு ஒரு பர்சனல் டச் அவர்கிட்ட ஜாஸ்தியாக இருந்த காரணத்தினால தான் இவ்வளவு ஒரு வளர்ச்சியாக இருக்கட்டும், மேன்மையாக இருக்கட்டும் அது கிடைச்சதா? அது உணர முடியுது அவங்களால? அதை இல்லை, அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 ஒரு உண்மையான விஷயம். இங்கே வர கஸ்டமர் அது எல்லாருமே உணர்றவங்க, அதை என்னால் கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். என்னென்னா ஒரு ஒரு சிம்பிளான ரீசன் தான். இங்கே வரவங்க நம்ம ஃபேமிலி, நம்ம கெஸ்ட், நம்ம வீட்டுக்கு வரவங்களை எப்படி கவனிக்கிறோமோ அதே மாதிரி கவனித்தா போதும். அவங்க ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி, உபசரிப்பையும் தாண்டி கொடுக்குற பொருள் கரெக்டாக இருந்துச்சுன்னாவே போதும். ஸோ அந்த ஆங்கிளில் என்றைக்குமே அவங்க வந்து வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் கிளியராக இருந்திருக்காங்க. வர மக்கள் எல்லாரையுமே வந்து ரீச் பண்ணணும். இங்கே நிறைய கஸ்டமருக்கு வந்து யார் முதலாளிங்கிறதே தெரியாது. அப்பவும் சரி இப்போவும் சரி நிறைய கஸ்டமருக்கு யார் முதலாளிங்கிறதே தெரியாது. ஸோ வருவாங்க போவாங்க, இது யாரோ கூட இருந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் தெரியும். இதை எடுத்து காட்டுங்க, இதை எடுத்து, அவங்க ஒரு கஸ்டமர் மாதிரி தான் நின்று ஃபஸ்ட்டு கேட்பாங்க. டக்குன்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு இதுவாக இருக்குது, ஒரு தேர்வு செய்ய முடியல, இல்லை கஸ்டமர் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த டைமில் அவங்க டக்குன்னு உள்ளே கட் பண்ணி இதை எடுத்து காட்டுங்க, இது எப்படி காட்டுங்கன்னா கவர்றது. இட் இஸ் அன் ஆர்ட். ஒரு பேஷனோடு இருக்கும்போது இட் இஸ் அன் ஆர்ட், அவ்வளோதான். ஸோ அந்த இதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அண்ட் அதையும் தாண்டி எப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து அது தெரிய வருதோ இவங்க தான் முதலாளின்னு அவங்களே நம்ம காட்டுறாங்கங்கிற ஒரு அன்புலேயும் சரி, இல்லை ஒரு அது எப்படிங்கிறது பர்சனல் டச் தான் சொல்ல தெரியல எனக்கு. அதை ரீதியாகவும் சரி அவங்க வந்து சந்தோஷப்பட்டு அதெல்லாம் எடுக்கிறது உண்டு. இன்னொன்று எப்படி அணுகுவாங்கன்னா, இவங்களுக்கு இது சரியாக இருக்கும், இவங்களுக்கு இது சரியாக இருக்காது அப்படின்னு இவங்களே வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு தேர்ந்தெடுக்கிற பாதை வந்து ஐயா பார்த்து பண்ணுறது. நீங்கள் ஆர்ட்னு சொன்னனால இந்த ஒரு கிளை கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சவால், என்ன சவால்னா ட்ரெண்ட் மாறிடுச்சு, புது டிஜிட்டல் உலகம் பிறந்துருச்சு. பல்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ்னு சினிமாவுக்கு, பாட்டுக்கெலாம், ஸ்போர்ட்ஸுக்கெலாம் எப்படி வருதோ ஒரு ஆடியன்ஸோட பல்ஸை பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு அந்த பல்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது ரோஷன் விரிவாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? இல்லை, முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுனாங்க, நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கிற பொருள் விற்கும். ஒரு கடையாக, ஒரு நிறுவனராக, மார்க்கெட்டில் என்ன இருக்குது, வெளியூரில் எல்லோரும் என்ன செய்கிறாங்களோ அதை கொண்டு வந்து இங்கே வைப்போம், அது வந்து விற்கும். இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது, அது சோஷியல் நெட்வொர்க்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்னும் நிறைய இது ஒரு டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்களா? அவங்க இன்றைக்கி டிமாண்ட் பண்ணுறாங்க, இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிர்ணயிக்கிற இடத்துல அவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ட்ரெண்ட் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை வாங்கி வைக்கும்போதே அதெல்லாமே வித்துடுது. நம்ம வாங்கி வச்சு விற்ற காலம் போய் இன்றைக்கி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி விற்கிற சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. அது காலத்தோட கட்டாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு இவல்யூஷன் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த ட்ரெண்ட் இப்போ வந்து போயிட்டுருக்கு, அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து தெரியாத ஃபீல்டில் நான் வந்து போக முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணேன், பேக்கிங் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், லைக் ப்ரௌன் பேக்ஸாக இருக்கட்டும், அந்த பிளாஸ்டிக் கவர்ஸாக இருக்கட்டும், பையாக இருக்கட்டும், கட்டைப்பை, அப்புறம் லேபிள்ஸு, ஸ்டிக்கர்ஸ், தட் இஸ் துணியை தவிர மிச்ச
பிஸ்னஸ்க்கு தேவையான மிச்ச ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது ஒரு தடவை அரிசி அது வந்து பர்ச்சேஸ் பண்ணுற இதில் பார்த்தேன். சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தேன். அப்போ வந்து சொன்னாங்க, இதை பண்ணுறதுக்கு கஸ்டமர் 5 பேரை பார்த்தா அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் கவனிக்கிற முறை பற்றி ஐயாட்ட கற்றுக்கிட்டது ஓகே. ஒரு கஸ்டமரை ரொம்ப ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ண வைக்கிற தருணம் இருக்குல்ல. இப்போ நான் பார்த்துருக்கேன், நானே சின்ன வயசில் அவர்கிட்ட பேசியிருக்கேன். இந்த மாதிரி திருச்சி வாசிகளாக இருக்கட்டும், திருச்சி சுற்றி இருக்க பல ஊர்கள்லேருந்து வந்து பேசியிருப்பாங்க. ரொம்ப முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்போவில் வருவாங்க, பஸ்ஸு பிடிச்சி சிரமத்தில் வருவாங்க. ஒரு நாளைக்கு ஊரில் இருந்து ஒரு பஸ்ஸில் 2 பஸ்ஸுன்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வர மக்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேருக்கு ஃபுட்டு இங்கே அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. இல்லை எவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்டு சாப்பாட்டு காசு கொடுத்து பக்கத்தில் போய் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு போகும்போது கடைசியில் கூப்பிட்டுட்டு எங்கே இருந்து வரீங்க, எந்த ஊர் எல்லாத்தையும் கேட்டுட்டு குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுத்துட்டு, கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை காஃபியோ அந்த மாதிரி கொடுத்துட்டு எவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னெலாம் கேட்டுட்டு இந்தாங்க வச்சுங்கன்ட்டு பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தாங்க நீங்கள் போயிட்டு வர செலவுக்கு இது வச்சுங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய சேவிங்காகவும் இருக்கும். அண்ட் பியாண்ட் தட் அவங்களுக்கு அது வந்து ஒரு ரொம்ப டச்சிங்காக அவங்களுக்கு இருக்கும். இது வந்து ஒரு பிஸ்னஸ் ரீசன் அப்படிங்கிறத வந்து தவிர்த்து மெயினான இதுன்னா அவ்வளோ சிரமத்தை தாண்டி நம்ம ஊருக்கு வந்து நம்ம கடைக்கு வந்து வாங்குகிறாங்க. ஸோ அவங்களுக்கு செய்கிற ஒரு கைமாற தான் நாங்கள் வந்து பார்த்தோம். முன்னாடி சொன்னதுல தான் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு இருக்குல்ல, இப்போ படிக்கிறோம் அதை. ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கண்ட கனவாக இருக்கலாம். இது என் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க சாப்பிட்டாங்களா, உலாவுறாங்களா, சரியா போகிறாங்களா வீட்டுக்கு அப்படிங்கிற பயபத்திரமா பார்த்துக்கிறது. நான் அப்படியே இந்த கேள்வியை இன்னொரு இடத்துல உங்கள்கிட்ட கேட்கணும்னு பார்க்குறேன். வர்ற கஸ்டமர்ஸ்க்கே அப்படின்னா இங்கே வேலை பார்க்குற பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள தங்க வைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு மருத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னு அடிப்படை தேவைகளை இவ்வளோ பெரிய நிறுவனம் எப்படி கையாளுது, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அதை நிறுவனத்தில் இங்கே சிறு கடையாக இருந்த போதும் சரி, இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கும் பொழுதும் சரி, அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது. ஒரே விதமான ட்ரீட்மெண்ட்டுன்னு தான் வந்து சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட் சாப்பாடு அப்படிங்கிறது இங்கே அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் கடை சின்ன கடையாக இருந்தபோது ஒரு 30 பேரில் ஆரம்பித்த போதும் சரி, இன்றைக்கி இவ்வளோ பணியாளர்கள் இருக்கும் பொழுதும் சரி, அதே விதத்தில் தான் வந்து போயிட்டுருக்கு. கணக்கு பார்த்தீங்கன்னா 1000 பேருக்குள்ளன்னு நீங்கள் கணக்கு வச்சுங்க. ஸோ எப்படின்னா, சாப்பாடு வந்து செய்யும்போது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் வந்து அதை வந்து டேஸ்ட் பார்ப்பாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா என்ன ஏதுங்கிறது கையோடு அந்த சமைக்கிறவங்களை கூப்பிட்டு அந்த இதையும் வந்து சொல்லிவிடுவாங்க. அதையும் தாண்டி சமைக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஒரு கான்ஷியஸாக என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இந்த சாப்பாடு அவங்களும் சாப்பிடுவாங்க. ஐயா வந்து என்ன பாயிண்ட் எப்பயும் சொல்லுவாங்கன்னா, நம்ம சாப்பாடு தான் அவங்க சாப்பிடணும், அவங்க சாப்பாடு தான் நம்ம சாப்பிடணும். அப்போ தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும். பணியாளர்கள் சாப்பிட்றதா ஐயாவும் சாப்பிடுவாங்க. இப்போ வரைக்கும் அதே இதுதான் இருக்கீங்க. உணவகங்கள்ல இது நடக்கும், ஒரு ஜவுளி நிறுவனத்தில் இது நடக்குது அப்படிங்கிறது எனக்கு. ஏன்னா உணவகத்தில் என்னன்னா, அந்த முதலாளி வந்து டேஸ்ட் பண்ணுவார், பசங்க டேஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் தான் கஸ்டமர்ஸ் கொடுக்கணும்பாங்க. எல்லாமே ஒரு திட்டமிடலாக இருக்குது, அல்லது எல்லாமே அவருக்குள்ள கிரகிச்சுக்கிட்டதா இருக்குது, இல்லை சின்ன வயசில் அவர் அனுபவிச்சதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. எப்படி இந்த விஷயம் அவருக்கு இப்படி வந்துச்சு? சின்ன வயசில் கஷ்டப்பட்டாங்கங்கிறது அது ஒன்று இருக்குங்க. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு சூழல் வந்து வேறு. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடினா ஊர்லெல்லாம் வந்து கிராமங்களில் நான் கேள்விப்பட்டது, ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு வந்து தான் இருக்கும். அதுவும் அந்த சுடு சோறுங்கிறது எப்பயோ ஒரு இது அப்படிங்கிற மாதிரி தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பண்டிகைக்கு தான் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து இங்கே நிறுவனத்தில் வந்து ஆளுங்க வரவங்க நல்லா சாப்பிட்ணும், நம்ம சம்பாதிக்கிறோம், நல்லபடியாக சாப்பிட்ணும், அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து பண்ணாங்க. அது ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஆச்சு. என்னென்னா, சாரதாஸில் போனால் எந்த குறையும் இருக்காது, சாப்பாடு நல்லா இருக்கும், தங்குற இடம் கரெக்டாக இருக்கும், சம்பளம் கரெக்டாக இருக்கும், போனஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்துலேயே அதெல்லாம் ஒரு முத்திரையாக பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பணியாளர்கள் இவ்வளோ பேரை வச்சு மெயின்டைன் பண்ணுறது பெரிய சவால் தானேங்க ரோஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன உதாரணம் தான். ஒரு 10 பேர் வீட்டுக்கு வந்துட்டாலே தவிப்போம் என்ன சாப்பிட்றதுன்னு. ஒவ்வொரு வேலைக்கும் அது ரொட்டீனாக செய்கிறது அப்படிங்கிறது, தொண்டு தொட்டு செய்கிறது, இப்போ உங்கள் ஜென்ரேஷனில் திரும்பி அதை செய்கிறதுங்கிறது பெரிய சவால் தான். நீங்கள் அதை உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? சவால்னு பார்த்தாங்க எல்லாமே வந்து சவாலாக தான் இருக்கும். பட் இவ்வளோ காலமாக நடந்துட்டு இருக்கும்போது அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆக்டிவிட்டி. நடந்துட்டுருக்கு அவ்வளோதான். அது வந்து ஒரு பெரிய சிரமங்கள்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி அந்தந்த ஃபீல்டுக்குன்னு அதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கவங்க அதை வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அதில் எந்த விதமான ஒரு சவால்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆகிடுச்சு. இந்த பிஸ்னஸ் எங்கள் கடையோட ஒரு இன்டெக்ரல் பார்ட்டுங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதை நாங்கள் எதுவும் அதில் பிரித்து பார்க்குறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. வெளி மாநிலங்கள் போகிறப்ப அங்கே உள்ள சீதோஷ்ண நிலையாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும்,
அந்த கண்டிஷன்ஸே மொழியாக இருக்கட்டும், அந்த கண்டிஷன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு எண்ட் யூஸருக்கு இப்போ நான் கஸ்டமராக இருக்கேன் அப்படின்னா எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கலாம் தெரியாது. எவ்வளோ பெரிய மெஷின் அது இருக்கும், எப்படிலாம் அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ஒரு துணி எப்படி தயாரிப்பாங்க, பருத்திலேருந்து வருதுன்னு தெரியும், எப்படி தயாரிக்கிறாங்க அது அப்படிங்கிறதுலாம் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதை பார்க்க நேரிட்டதா எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? ஆல்மோஸ்ட் எல்லா தரப்பட்ட துணி வாங்கும் பொழுதும் அது எப்படி தயாரிச்சிருக்காங்கிறத நாங்கள் கண்கூட வந்து பார்த்துருக்கோம். ஒரு கன்சியூமராக, ஒரு கஸ்டமராக, ஒரு எண்ட் யூஸராக அவங்க வந்து பார்க்குறது அந்த பொருளை தான் வந்து பார்ப்பாங்க. இது பொருள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, விலை நல்லா இருக்கா, ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பட் அந்த ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குங்கிறது விவரிக்க முடியாத மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டக்குனு உங்கள் மனசில் நிற்கிற ஒரு விஷயம் என்ன? அது அப்படி பர்ச்சேஸ் பற்றி பேசுகிறப்ப அது பட்டா இருக்கலாம், காட்டனா, ஏதோ ஒன்று நான் போய் பார்த்ததுலேயே நான் வியந்தது அல்லது ரசித்தது அல்லது ரொம்ப உணர்ந்தது அப்படிங்கிற மாதிரியான தருணம் என்ன? பார்த்ததுல நிறையா இருக்குங்க. அதில் ரொம்ப டச்சிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு போனது வந்து இங்கே கும்பகோணம் பக்கத்தில் ஒரு பட்டு கடைக்கு தான் வந்து போகிறேன். ஸோ அவங்க வந்து புடவையெல்லாம் காட்டிட்டு நெசவு எப்படி பண்ணுறாங்கங்கிறது காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. ஐ திங்க் அது ஒரு சம்மர் டைம் மாதிரி தான் இருந்தது, ஏப்ரல் மே மாத கடைசியிலன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல வெயில் வேறு. அப்போ அந்த கோடை மழை அப்படிங்கிற கான்செப்ட்லாம், இப்போ தான் மழைலாம் சரியாக இல்லை, பட் அப்போ அந்த கோடை மழையும் அந்த மாதிரி ஒரு க்ளவுடியான டைம் அது. ஸோ அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது அந்த பட்டு நெய்கிறது, ஒரு புடவை நெய்கிறது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது கண்கூட பார்த்தது வந்து அது என் லைஃப்பில் என்னால் மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட்டுன்னே அதை வந்து சொல்லலாம். நம்ம என்றைக்குமே ஒரு பொருளை தான் வந்து பார்ப்போம், அந்த பொருளுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்ம மேக்ஸிமம் யாருமே அதை வந்து யோசிக்கிறது கிடையாது. அந்த ஃபீல்டில் இருந்தால் தான் அவங்க வந்து யோசிப்பாங்க. ஸோ ஒரு கைத்தறிங்கிறது எவ்வளோ சிரமத்தை தாண்டி அந்த ஒரு புடவையாக உருவாகிறதுங்கிறது அது ஒரு கலை, ஒரு நயம். அது கரெக்ட், ஒரு விவசாயம் மாதிரி தான். இல்லை, தட்டில் வர சோறை தான் பார்ப்போம், எப்படி அதை தயாரிச்சிருக்காங்க, அது விவசாயிக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த மாதிரி அதே மாதிரி தான் இது வந்து அந்த புடவை நெய்கிறவங்களுக்கு, மேபி அதை விற்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு தான் அது வந்து அதோட கஷ்டங்கள், அதோட அருமை, அதோட பெருமை இதெல்லாமே வந்து தெரியும். ஆனால் செய்கிறாங்கல்ல, நெசவாக இருக்கட்டும், அது தொழிலாக எடுத்துக்கிறவங்க ரொம்ப விரும்பி தான் ஒரு புடவை செய்வாங்க. நான் ஒரு கஸ்டமராக பார்த்துட்டு ஆப்வியஸாக என்ன செய்வேன்னா, எனக்கு பிடிக்கல அப்படின்பேன். அது 8000 இருக்கட்டும், 500 இருக்கட்டும், 800 இருக்கட்டும், இன்வேரியபிள் விலையில்ல, எவ்வளோ பேஷனாக அவங்க செஞ்சுருப்பாங்க, எனக்கு உடனே பிடிக்கல அப்படிங்கிறேன். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தால் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? டக்குன்னு பார்த்தாலே பிடிக்கலங்கிறேன் நான். டக்குன்னு பார்த்தோன்னே யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. யூஸ்வலி என்ன வார்த்தையை சொல்லுவாங்கன்னா, இது நல்லா இல்லை, நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி தான். எடுத்தோன்னே எல்லாரும் சொல்கிறது இது நல்லா இல்லை, வேண்டான்னு சொல்லலாம். பட் இது நல்லா இல்லைன்னு எந்த பொருளுமே வந்து சொல்லக்கூடாது. அதுவும் எஸ்பெஷலி பட்டுங்கிற ஒரு பொருள் வந்து எப்படின்னா, இன்றைக்கி இப்போ ஒரு ரெடிமேட் ஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரெடிமேட் குர்த்தியாக இருக்கட்டும், ஒரே டிசைனில் ஒரே சைஸில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் மிஷினின் மூலயமா பண்ணிட முடியும். பட் ஒரு பட்டு புடவைங்கிறது அந்த மாதிரி வந்து கிடையாது. அதில் எவ்வளோ மேன் ஹவர்ஸ், மனித நேரம் எவ்வளோ அதில் செலவு பண்ணுறாங்கன்னா அது எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு சில புடவைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நெய்கிறதுக்கு 20 நாள் 25 நாள்லாம் ஆகும். ஒரே ஒரு புடவை நெய்கிறதுக்கு 20 நாள் 25 நாள் ஆகிற மாதிரி கூட சில டிசைன்ஸ்லாம் இருக்குது. என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வந்து என்னென்னா, மக்களுக்கு எப்போயுமே ஒரு பொருள் வந்து அவங்களுக்கு அது வந்து பிடிக்கலை அப்படின்னா, இல்லைங்க எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது வேறு விதம், நல்லா இல்லைன்னு சொல்கிறது அது வேறு விதம், பொதுவாக போயிடுது. ஆமாம், நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அந்த பொருள் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடும். எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு அந்த டிசைன் பிடிக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அது ஒரு தாழ்மையான வேண்டுகோளாகவும் நான் வந்து வைக்கிறேன். மக்கள் அந்த மாதிரி என்றைக்கும் சொன்னால் நல்லது. இப்போ இதுக்கு ஒரு கம்பேரிசனாக சொல்லணும்னா, அம்மா வீட்டில் நமக்கு சாப்பாடு செய்வாங்க, நமக்கு சில காய் பிடிக்காது, இது நல்லா இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம், எனக்கு அது பிடிக்காதுன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதை வந்து சொல்லணும்னு நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மனிதனோட அடிப்படை தேவைகள், உணவு, உண்ணுமிடம், உடை, இதெல்லாம் தாண்டி ஆன்மீகம் ரொம்ப ஸ்பெஷல். நான் ஒரு மதத்தை சார்ந்த பேசுகிறேன், பொதுவாகவே ஆன்மீகம் அப்படிங்கிறது இன்று கோலோச்சி, அதுவும் நம்மளோட
நாட்டோட வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். ஐயாவோட பற்றுங்கிறது ஆன்மீகத்துல அவ்வளோ அளப்பரியது. நான் கேள்விப்பட்டேன் அவரோட பால்ய காலத்துல கூட தான் சம்பாதிக்கிற சொற்ப பணத்தை பாதி ஆன்மீகத்துக்கு அல்லது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். நிறைய கதைகள் அவரை சுத்தி நிறைய இருக்கு, கனவுகளாகவும் இருக்கு. ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள், நிறைய கோவிலோட குடமுழுக்கா இருக்கலாம், கோவில் பணிகளா இருக்கலாம், மராமத்து பணிகளா இருக்கலாம், குளம் தூர்வாரதா இருக்கலாம்னு நிறைய செஞ்சுட்டீங்க. வெளியில நிறைய தெரியாமே இருக்கு. ஒரு பர்சனல் கொஸ்டின் தான் இது. எப்படி அதோட நாட்டம் ஐயாவுக்கு இருந்துச்சு, அதை தொன்று தொட்டு நீங்க எப்படி கேரி பண்ணிட்டு இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஆன்மீகம்ங்கிறதுங்க அவங்க சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்ட காலத்துல இருந்து கடவுள் நம்பிக்கையாக இருக்கட்டும், இறை பணியாக இருக்கட்டும், ஆலய திருப்பணிகளாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் ஆக்டிவிட்டீஸாகவுமே இருக்கட்டும், அவங்க என்றைக்குமே நினச்சது நமக்கு தேவையானது இவ்வளவு, பிஸ்னஸ்லேருந்து சம்பாத்தியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நமக்கு தேவையானது இவ்வளவு. அதை தவிர எதுவுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே வச்சுக்கிட்டா அது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறது. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆலய திருப்பணிகள் நம்ம என்றைக்குமே நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களையும் தாண்டி முதல்ல யோசிக்கிறது கடவுளே எனக்கு ஒரு வழி செய்ய, கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே நான் நல்லபடியாக இருக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், இப்படின்னு தான். ஸோ என்ன நினச்சாங்கன்னா, அந்த ஆலயம் மக்கள் நாடி வர ஆலயங்கள் என்றைக்கும் நல்லா இருக்கணும். ஆலயங்களுக்கு வர பக்தர்கள்லாம் எங்களுக்கு இப்போ திருச்சியாக இருக்கட்டும், இங்கே நிறையா இது பண்ணியிருக்கோம்னா, ஆலயங்களுக்கு வர பக்தர்கள் நம்ம கடைக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ எல்லாமே இட் இஸ் ஆல் அ சர்க்கிள். நாங்கள் அப்படி தான் அதை அப்படி ஒரு சர்க்கிளாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அன்னைக்கு அவங்க பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே திருப்பணிகள் இன்றைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு, என்றைக்கும் தொடரும். அது கோவில் பணிகள்னு யார் கேட்டாலும் அது நன்கொடையாக இருக்கட்டும் அல்லது இந்த கோவிலுக்கு செய்கிறேங்கிறது ஐயா சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் செய்யணும். ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப பழங்காலத்து கோவில்களுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுங்கன்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். அது உண்மையா? இல்லை, உண்மைதான். இன்றைக்கி புது கோயில்களுங்கிறது இன்றைக்கி அவங்க கன்வீனியன்ஸ்க்காக சின்ன சின்ன கோயில் ஒரு வீதியிலையுமே நிறைய இடத்துல இருக்குது, ஒரு ஏரியாலையுமே நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் நம்ம ஊரில் இன்னமுமே நூற்றுக்கணக்கான கோயில்கள் இன்னமுமே பராமரிப்பு இல்லாமல், ஒரு பேசிக் ஒரு அத்தியாவசிய ஃபெசிலிட்டிஸ் இல்லாமையும் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு அதை மேம்படுத்துங்க. பெருசாக பண்ணலனாலும் இருக்கிறத நல்லபடியாக பண்ணாலே அதுக்கு இன்னொன்று இருக்கிறது பழைய கோயில்கள் எல்லாமே அதோட வரலாறு எவ்வளவோ தெரியாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு இங்கே நாங்கள் பண்ண குடமுழுக்காக இருக்கட்டும், இல்லை ஆலய பணிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்கு ஒரு சான்றுன்னு தான் சொல்லணும். நான் அப்படியே ஒரு பொது பார்வைக்கு வரேன். ஆன்மீகம் நிச்சயமாக ஐயா செஞ்ச அந்த சங்கிலி தொடர், அதை நீங்கள் உங்களோட குடும்பம் அதை எழுதிட்டு போகிறீங்க, அந்த தேரை பிரச்சனை இல்லை. சமூக பார்வை ரோஷனுக்கு ஜாஸ்தின்னு எனக்கு பர்சனலாக தெரியும். நான் ஒரு 18 வருஷமாக ரேடியோவில் இருக்கேன். நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போகணும் இல்லைன்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இங்கே நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடிமகனுக்கும் நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போகலாம்டா போகிறப்ப அப்படின்னு, என்ன வாழ்க்கையோட அந்த ஒரு தத்துவமே அதுதான். அப்படிங்கிறப்ப நிறைய மரங்கள் வளர்க்கணும்னு உங்களுக்கு ஆசை. நான் பர்சனலாக பேசுகிறப்ப அதை கேள்விப்பட்டிருக்கேன். அதற்கான நம்ம ஒரு சின்ன அமைப்பு ஆரம்பித்து நம்ம செயல்பட்டு இருக்கோம். டிஆர்ஒய் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 மரங்கள் திருச்சியை சுற்றி நட்டிருக்கோம். அது மியாவாக்கி முறைகளாக இருக்கலாம் அல்லது ரோடோரங்கள்லையும் சரி. அந்த தாகம் உங்கள்ட்ட நான் ஒரு 18 வருஷமாக பார்க்குறேன். அதை செயல்படுத்துகிற விதத்தில் நானும் இருக்கனே அப்படிங்கிறப்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த அமைப்பில் இருக்கனே அப்படின்னு. அது ஏன் அந்த ஆசை? மரம் மேலே அப்பாவுக்கு எப்படி ஆன்மீகம் இருந்துச்சோ அந்த மாதிரி மரம் மேலே ஏன் உங்களுக்கு அவ்வளோ இஷ்டம், அவ்வளோ ஆசை? சொன்னாங்க மரம் மேலே மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே இருக்கிற ஊருக்கு பண்ணணுங்கிறது ஆசை. சில இது நம்மளோட ரீச்சில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மரம் வைக்கிறது நம்மளால் பண்ண முடியும். இங்கே கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ்கிட்ட, கார்ப்பரேஷனில், கவர்மெண்ட்டில், இல்லை ஒரு கோயில்லையே வைக்கிறோன்னா அங்கே கேட்டுட்டு நம்ம பண்ண முடியும். இதை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம நிறையா நல்ல விஷயம் நினைக்கிறோம். அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு அதுக்கெல்லாம் இன்னும் ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்குது. பட் இது ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் இன்னொன்று, இப்போ இருக்க முக்கியமான விஷயம் சுத்தமான காற்றே இல்லை. அதையும் தாண்டி திருச்சிங்கிறது என்றைக்குமே ஹீட் அதிகமாக இருக்க ஏரியா. ஸோ நம்மளால் முடிஞ்சது மரம் வச்சுட்டு முடிஞ்ச அளவு பராமரிப்போங்கிறது கொஞ்சம் லெவலில் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஏன் அந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தாலே டபுள் சைடராக எடுங்க, இல்லை பிரிண்ட் அவுட்டே ஏன்னு சொல்கிற ஆள் நீங்கள். ஒரு குண்டு பல்ப் வேண்டாம், எல்இடி போடுங்க, அல்லது புதுசாக
நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் விஷயங்கள் பண்ணுங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மழை நீர் சேகரிப்பு வீட்டுக்கு வீடு நீங்கள் பண்ணணும், சிசிடிவி கேமரா பொறுத்துங்கன்னு அந்த அறைக்குள்ளே வந்தாலே எனக்கு ஏதோ ஒரு பெரிய சோஷியல் ரிஃபார்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ ஆதங்கம், கோபம், இல்லை ஆற்றாமை, இல்லை இப்படிலாம் செஞ்சால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் இது ஐயா ஊட்டினதா அல்லது நீங்கள் வளர்றப்ப பார்த்த விதத்துலேருந்து கற்றுக்கிட்டதா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இல்லை, வளர்றப்ப பார்த்தது வந்து நிறையாங்க. நம்ம என்னென்னா, நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம வந்து கேள்விப்படுறோம், ஒரு நியூஸ்னே வச்சுங்க, ஒரு நியூஸ் கேள்விப்படுறோம். அந்த நியூஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒரு சொல்யூஷன் இருக்கும். எல்லாரும் வந்து அதிகமாக பேசுகிறது இப்படி நடந்துருச்சு, அதுக்கான ஆக்ஷன் இது நடந்திருக்குங்கிறது தான் வந்து பேசுவாங்க. அதை இப்படி சரி பண்ணாங்கன்ட்டா அது எங்கேருந்து ஆரம்பிச்சதுங்கிறது யாரும் யோசிக்கிறதே. அந்த ப்ராப்ளம் என்ன, எப்படி, ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பு நடந்துருச்சு, அதுக்கான தண்டனை, அந்த தப்பு ஏன் நடந்ததுங்கிறது யாரும் யோசிக்கிறதே கிடையாது. அந்த ரூட்ஸை வந்து டிக் பண்ணனாலே பாதி இஷ்யூஸ் வந்து திருப்பி எது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனே வந்து கிடச்சிரும். அப்படி யோசிச்சது சில இது பார்க்குறது, நம்ம ரீச்சில் என்ன நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும், ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் இல்லை ஒரு நிறுவனம் சார்ந்தா இருக்கட்டும், நம்மளால் என்ன பண்ண முடியும். நம்மளால் வாட்டர் ஃபெசிலிட்டி சில இடத்துல பண்ணி கொடுக்கலாம், நம்மளால் ஸ்கூல் எஜுகேஷன்ஸ்க்கு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும். சில ஈவெண்ட்ஸ் நாங்கள் வந்து பண்ணுறோம், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ட்ரீஸாக இருக்கட்டும், மரம் வைக்கிறது நம்ம இங்கே லோக்கல்லே வைக்கலாம், எல்லாருக்கும் நல்லது, நிழல் தரும், இது ஸ்கூலில் படிக்கிறோம். அதை தாண்டி அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் பெருசாக இல்லைங்க. ஸோ அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி இங்கே சில அதிகாரிகளும் நல்ல கோஆர்டினேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ அதுக்கு நாங்கள் அவங்களுக்குலாம் பெரிய நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ஐயாவோட விஷன் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் என்னவா இருந்துச்சு? சும்மா ஒரு ஒன்லைனராக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ அவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னாங்க, ஆல் ஃபார் ஆல், எல்லா பொருளும் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பொருள் போகணும் அப்படிங்கிறது அவங்க என்றைக்கும் விருப்பப்பட்டதே கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக என்ன சொல்ல முடியும், நாங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சேல் ஈவெண்ட்டை. ஸோ தீபாவளி யூஸ்வலாக முடிஞ்சதுக்கப்புறமே ஒரு 10 நாள் எல்லோரும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஊரே ஓஞ்சு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பஸ் க்ரியேட் பண்ணணும் மார்க்கெட்டில் அப்படின்ட்டு நாங்கள் வந்து மெட்டீரியல் வந்து சோர்ஸ் பண்ணுறோம், லினன் மெட்டீரியல். ஸோ லினன் மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணிவிட்டு கம்பெனிக்கிட்ட வந்து ஒரு நல்ல டீலாகவும் எங்களுக்கு வந்து கிடச்சிது. ஸோ அந்த டீலை வந்து அப்படியே கஸ்டமருக்கு பாஸ் பண்ணணும். அந்த தருணத்தில் வந்து இஃப் ஐம் ரைட், லினன் வந்து குறைந்தபட்சம் விலை வந்து 500 ரூபா 600 ரூபாய்க்கு மேலே தான் இருந்திருக்கும் மீட்டர். ஸோ ஒரு லினன் ஷர்ட் எடுத்து தைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் கம்மி இல்லாமல் தான் துணி விலையோ இருக்கும் அப்போ இருந்த சூழல். ஸோ அப்போ வந்து நாங்கள் மீட்ரு வந்து 250லேருந்து 300 ரூபாய்க்கு ஆரம்ப விலை அப்படின்னு லினனை போட்டு ஒரு பெரிய அளவில் வந்து பண்ணோம். அதுக்கு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து எப்படின்னா லினன்னா ஒரு காஸ்ட்லியான அஃபேராக இருந்தது. லினன்னா ரொம்ப பெரிய ஆளுங்க தான் போடுவாங்க, பணக்காரங்களுக்கானது அப்படிங்கிறது. அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணணுங்கிறதுக்காகவே அந்த ஸ்டெப் எடுத்து நாங்கள் பண்ணது தான் அந்த லினன் சேல். ஸோ அதில் வந்து நிறையா கஸ்டமர்ஸ் வந்து தேர் ஆல் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா காஸ்ட்லிங்கிறத வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுள் ஆக்கி அதை அவங்களும் பெரிய குவான்டிட்டியாக வாங்கி இன்றைக்கும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த பொருள்லாம் இன்னும் இருக்கா, அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர் ஆல் வெரி ஹாப்பி அபவுட் இட். அவரோட விஷனுக்கு ஆல் ஃபார் ஆல்க்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்குது. ஒரு சாமானியனும் ரொம்ப காஸ்ட்லியஸ்டான ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியுங்கிறதுக்கான ஆதார காரணமாக இருக்குது. ரொம்ப முக்கியமான கேள்வி இது என்னென்னா, ஐயாவோட மறைவுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை, அவரோட நினைவுகளை தாங்குற ஒரு வாழ்க்கை எவ்வளோ சவால்கள் நிறைந்தது, எவ்வளோ அழுத்தங்கள் நிறைந்தது. ஏன்னா எல்லாமே யங்கர் ஜென்ரேஷனோட ஷோல்டர்ஸில் இப்போ உட்காந்துருக்கு. ஐயாவும் சேர்ந்து தான் பயணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ சவாலானது உங்களுக்கு? அதுங்க அவங்க இல்லாததுங்கிறது உடல் ரீதியாக தான் இல்லை, பட் அவங்களோட ஆன்மா, சோல், அது எப்படி வேணால் சொல்லலாம், அது நம்ம நம்பிக்கை சார்ந்தது இல்லைங்களா. அது என்றைக்குமே இங்கே இந்த கடையில் தான் இருக்குங்கிறது எங்கே எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுக்கும் தெரியும், இங்கே ரொம்ப காலமாக வந்துட்டு இருக்க கஸ்டமர்ஸ்க்கும் தெரியும். ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இங்கே தான் அவங்க மூச்சு இருந்திருக்கு. ஸோ இப்போவும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை நோக்கி எங்கள் பயணம் வந்து அதை நோக்கியே தான் இருக்கும். சவால்கள்னு பார்த்தாங்க, வாழ்க்கையில் சவால்கள் இல்லாத வாழ்க்கைங்கிறதே கிடையாது. பட் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமான ட்ரைனிங்குமே வந்து கொடுத்துட்டாங்க.
அதை அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களாங்கிறது சொல்ல முடியல என்னால். பட் அதுக்கேற்ற எல்லா விதமான ட்ரைனிங்குமே ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஸோ ரெடி டு ஃபேஸ் எனி கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கோம். இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, காலையில் கடைக்கு போகிறோன்னு சொல்லக்கூடாது, போருக்கு போகிறோம் அடிக்கடி சொல்லுவாங்க. காலையில் கடைக்கு போகிறோம் இல்லை போருக்கு போகிறோம். ஏன்னா சப்ளையர்ஸ் வராங்க, கஸ்டமர்ஸ் வராங்க, இன்னும் வேறு வேறு ஃபீல்ட்ஸில் இருக்கவங்க வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு எவ்வளவோ நல்லது இருக்கும், எவ்வளோ சங்கடங்கள் இருக்கும், எவ்வளவோ விஷயங்கள் வந்து கேள்விப்படுறோம் பார்க்குறோம். ஸோ அது வந்து ஒரு போர் தான், டெய்லி போருக்கு போகிற மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயும் நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஏன் வந்து துணியில் வந்து ஜவுளி நிறுவனமாக துணியாக அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு ஒரு அழகான பதில் சொல்லியிருந்தீங்க. திருச்சியில் எவ்வளோ இடங்கள் இருக்குது, ஏன் என்எஸ்பி ரோடில் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கணுங்கிற ஸ்பார்க் இருக்குல்ல அப்பாவுக்கு, அது எப்படி ரோஷன் வந்துச்சு? அவங்க எப்படி நினச்சாங்கன்னாங்க, அவங்க ஊர்லேருந்து வந்தபோது முதல்ல போன இடம் வந்து நம்ம மலைக்கோட்டை கோயில் தான். அங்கே போயிட்டு அவங்க ஒரு 2-3 நாள் விரதமும் இருந்திருக்காங்க. இருந்து முடிச்சுட்டு திருப்பியும் கோயிலுக்கு வரும்போது அவங்க மனசில் பட்டது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து என்எஸ்பி ரோட்டில் கடையை கட்டணும், கடையை நிறுவனம் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல முடிவாக அந்த டைமே வந்து எடுத்தாங்க. எடுக்கும்போது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் நான் வளரணும், இங்கே கடை போடுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மட்டும்தான் நான் வளருவேன் அப்படிங்கிறதையும் அப்போவே கான்க்ரீட்டாக அது முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அகலமாக போகாமல் ஆழமாக போனதோட விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிறுவனமாக இந்த இடத்துல இருக்குது. அப்பாவோட கனவு, அப்பாவோட விஷன், அப்பாவோட உந்துதல் இல்லை அப்பாவோட வழி தோன்றல்னு அடுத்தது நீங்கள் அது ஆன்மீகமாக இருக்கட்டும், இந்த நம்மளோட ஜவுளி நிறுவனமாக இருக்கட்டும், பொது காரியங்களாக இருக்கட்டும், அதை அழகாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க சங்கிலி தொடர் மாதிரி. அடுத்த இலக்கு என்ன உங்கள் ஜென்ரேஷனுக்கு? ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டீங்க, இளைய தலைமுறை, உங்களோட அடுத்த இலக்கு என்னவாக இருக்கும்? அடுத்த இலக்கு நாங்கள் முதல் டாஸ்க் வந்து இருக்கிறபடி தக்க வைக்கிறது. ஏன்னா இருக்கும்போது யாரும் பேச மாட்டாங்க, ஒருத்தங்க இல்லாத போது தான் அதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும், அது ரீதியான பேச்சு அதிகமாக இருக்கும். ஸோ அது எப்பயும் போல் எந்த இடத்துல மக்கள் எங்களை வச்சுருக்காங்களோ அந்த இடத்துலையே இருக்கிறதுக்காக எப்பயும் போல் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் ஆஸ் யூஷுவல் பண்ணிகிட்ருக்கோம். அது எங்களுக்கு வந்து ஒரு புது விஷயமும் கிடையாது. ஏன்னா இவ்வளோ காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறது அதை அப்படியே தொடர்றோம். அதையும் தாண்டி இந்த ஊரில் இருக்கும் பொழுது இந்த ஊருக்கு இன்னும் வேறு என்னென்ன புதுசு கொண்டு வரலாம், ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, ஒரு ப்ராடக்ட் ரீதியாகவும் சரி, அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம். சில பிராண்ட்ஸ், சில கம்பெனிஸ்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதையும் தாண்டி இன்னும் சில முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதோட விளைவுகள் வந்து இன்னும் ஒரு மேபி இன்னும் ஓரிரு வருஷங்களில் அதோட விளைவுகள் வந்து ஊருக்கும் ஒரு பேர் சேர்க்குற மாதிரியும் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வாசகம் படித்தேன், நிற்க இடத்தில் நிற்க வேண்டுமா ஓடிக்கொண்டே இரு அப்படின்னு. நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கே நிற்கணும்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு வாசகம் படித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் நான் போய் ஒரு பொருளை விற்கிறது, ஆர்கனைசேஷனுங்கிறது எனக்கான நபர்களை போட்டு அந்த பொருளை விற்க வைக்கிறது, பிராண்டுங்கிறது ஜனங்களே விற்றுருவாங்க வேர்பலாக, அதான் பிராண்ட் அப்படிம்போம். அப்படி ஒரு பெரிய திருச்சிக்கான ஒரு ஐகானிக் பிராண்டாக, ஒரு ஆலமரமாக, வெறும் நிறுவனத்தோட வளர்ச்சி அல்லது நிறுவனத்தோட பொருளாதாரம் மட்டும் பார்க்காம ரத்தம், நாணம், சதன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு மரத்துக்கு எல்லா விஷயமும் இருக்கோ கிள்ளைன்னு ஒரு நிறுவனமாக வளர்ந்து நிற்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதை தக்க வைக்கணும், அடுத்த நிலைக்கு அது கொண்டு போகணும், அதுக்கு நீங்கள் கும்பிட்ற அந்த இறைவன் உங்களோட இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். திருச்சி மக்களா சாரதாஸோட மொத்த ஒரு ஆவணப்படம், பரவசம் இருக்குது, நிறைய உழைப்பு இருக்குது. அதை பார்க்குறப்ப எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி திருச்சி வாசியாக ஒரு சந்தோஷம் இருக்குது. மக்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன? எங்களுடைய முன்னாள் பணியாளர்கள், இந்நாள் பணியாளர்கள், அவர்களுடைய குடும்பம், எங்களோட எல்லா ஊர்லேயும் இருக்க சப்ளையர்ஸ் அண்ட் முக்கியமாக எங்களோட காலங்காலமாக எங்களுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்க வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி.